ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்ம வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஒரு வேலைப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 15/5/2026 14/6/2026 வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 17/6/2026 26/6/2026 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் கரெக்ஷன் பண்ண முடியாது, ஒன்லி அப்ளிகேஷனில் மட்டும்தாங்க கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பதவி வந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான பதவி. எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 19,900 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. வேக்கன்சி வந்து மொத்தமாக 11,127 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அதை மட்டும் பார்க்கலாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ், அதாவது எல்லா கேட்டகரியுமே. ஸோ நார்மலாக நீங்கள் ஓபிசி கேட்டகரி அந்த எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன்லாம் இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாமே வந்து பாருங்கள் 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஸோ நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாமே உடைய ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வங்கி கணக்குக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூடுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மொத்தமாக 5 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. இதில் வந்து பாருங்கள் CBT 1 வில் ஒன்லி பி எ ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தான், அதை மெரிட் லிஸ்ட்டுக்காக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. CBT 1 பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் மொத்தமாக 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. 75 மதிப்பெண் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. CBT 1 கிளியர் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக CBT 2க்கு போவீங்க. CBT 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து பாருங்கள் 175 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பார்ட் ஏல உங்களுக்கு 100 கொஷினும், பார்ட் பியில் 75 கொஷின்ஸும் இருக்கும். 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. அந்த CBT 1 வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்த மாட்டாங்க, ஒரு குவாலிஃபைங் சப்ஜெக்டாக தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CBT2க்கான சிலபஸ் என்னென்னு, சப்ஜெக்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சப்ஜெக்ட் என்னென்ன அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நடக்கும் அதை பற்றி நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வச்சு உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை RRBக்கு கீழே வருவோம், அதில் போயிட்டு தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கான பதவி பற்றி, கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் என்னமான கல்வி தகுதி அப்படின்னா முதல்ல
மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஐடியில் எந்த மாதிரி ட்ரேட் அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில் ரைட்டர், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கில் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக்கல் டீசல் போன்ற கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், முதல் கேட்டகிரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க, மேலே சொன்ன ட்ரேடில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 3 இயர்க்கான டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் திஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கைட்லைன்ஸ். டிகிரி இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஆஸ் எபோவ் வில் பி ஆல்சோ அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலாக டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 3 இயருக்கான டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 4 இயருக்கான டிகிரி இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள். ஸோ ஜென்ரலுக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வேகேஜ் செக்ஷன் எவ்வளோ, டோட்டலாக இந்த மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ரீஜனுக்கு வரும். சென்னை மொத்தமாக 186 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 93, எஸ்சிக்கு 24, எஸ்டிக்கு 14, ஓபிசிக்கு 41, எக்கனாமிக்கல் வேகேஜ் செக்ஷனுக்கு 14, மொத்தமாக 186 வேக்கன்சி சென்னை ஜோன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,127 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இதில் கொடுத்துருக்க மொத்த ஜாப் இன்ஃபர்மேஷனுக்கான அப்டேட்டுங்க. ஸோ இதுதான் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளை முதல் நீங்கள் 15ஆம் தேதி முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பிக்குன்னு தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரயில்வே ஜாப்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. டேரெக்டாக அதே அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இந்த ஏஎல்பி ஜாப்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோங்க. அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த வருஷத்துக்கு ஆர்ஆர்பிலேருந்து முதல் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் பற்றின தகவலாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேருங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல டீட்டெயில்ஸான ஒரு ஜாபாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ரயில்வே ஜாப்லாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. அதனால் ஸோ தமிழக மக்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி இந்த ஜாப்லாம் அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிய வரும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.